ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். இந்த வேளையிலும் எங்களுடன் இந்த ஊழியர் சகோதரி மேரி அவர்கள், மேரி ராஜேந்திரன் அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்து இணைந்திருக்கிறார். கர்த்தருடைய ஜெபங்களுக்கூடாக வழிநடத்த, வார்த்தைகளுக்கூடாக, துதிகளுக்கூடாக, சாட்சிகளுக்கூடாக வழிநடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. எல்லோருக்காக ஜெபித்து ஆசீர்வதிக்க ஆயத்தமாய் வந்திருக்கிற அவரை பெற்ற ரட்சிப்பை பெற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்க கர்த்தர் தாமே வழிநடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே அவரை ஒப்புவிப்போம். இந்த வேளையிலும் அவரிடம் ஒப்படைப்போம். பிரைஸ்லோட்டமா பிரைஸ் லார்ட் ஜெஸ்லியா. எவ்வளவு நேரம் செய்யணும்? 1 hour செய்யலாம். நான் ரெடி என்ற உடனே உங்களோட படத்தை மாற்றுவேன். நீங்கள் நிறைவு செய்யுங்களாமா? ஓகே. ஓகே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் ஒருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நேரத்திலும் நான் லண்டன் தேசத்திலிருந்து மேரி ராஜேந்திரன் இணைந்திருக்கிறேன். எங்களது நேரம் இப்போது 2 மணி 45 நிமிஷம் ஆகுது. கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெஸ்லியா குடும்பங்களையும் சந்ததியையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. வந்த ஊழியக்காரர், இனி வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரையும் கர்த்தருடைய கிருபையினாலே அவர் எங்களை வழி நடத்துவாராக என்று சொல்லி ஒவ்வொருவரை நான் வாழ்த்து வரவேற்று ஆவியானவருக்குள்ள நான் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆரம்ப ஜெபங்களுக்குள்ளாக, ஆராதனை பகுதிகளுக்குள்ளாக, வார்த்தை பகுதிகளுக்குள்ளாக, ஜெபங்களுக்குள்ளாக நாங்கள் இந்த நேரத்துல கடந்து செல்ல எங்களை ஆவியானவர் வழி நடத்துவாராக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, பாவம் துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். அற்பமா இருந்தாலும் முடிவை சம்பூர்ணப்படுத்தி தருகிற தேவன் நீர். எங்களை சம்பூர்ணப்படுத்துங்க. சம்பூர் ஆசீர்வாதத்தினாலே எங்களை நிரப்பும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, ஊழியம் செய்துட்டு போன ஒவ்வொரு பிள்ளைன்ற வாழ்க்கையிலும் என் தேவன் கிரியை செய்வீராக. ஒவ்வொரு தேவைகளையும் சந்தித்து கொடுப்பீராக ஆண்டவரே. அதே போல ஜெஸ்லியா குடும்பங்களையும் ஆண்டவரே உடைய கிருபையினாலே மூடிக்கொள்ளுங்க. சந்ததிகளை மூடுங்க. ஓ ஆவியானவரே, ஊழியக்கார சந்ததியாய் மாற்றி போடுங்க ஆண்டவரே. அப்பா, ஜெஸ்லியா விட அதிகமான ஊழியக்கார குடும்பமாய் ஆண்டவரை சந்ததி முழுவதும் ஆண்டவரை இருக்கட்டும். நீர் சொல்லியிருக்கிற ஒரு சந்ததி எனக்கென்று ஆண்டவரே குறிக்கப்பட்டிருக்கிற அந்த சந்ததி தலைமுறையா இருக்கும் என்று சொல்லி ஜெஸ்லியோட குடும்பங்கள் தலைமுறையாய் ஆண்டவரே கர்த்தர் ஆண்டவரே ஆவிக்குரிய வாழ்க்கையில வழி நடத்துவீராக. பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுப்பீராக ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நம்முடைய கரத்தினாலே மூடி பாதுகாத்துக் கொள்வீராக. ஒவ்வொரு தேவைகள் ஆண்டவரே, படிப்புகள் ஆண்டவரே, யூனிவர்சிட்டி காரியங்கள், வியாதிகள், வறுமைகள், வேதனைகள், துன்பங்கள் வராதபடி, போராட்டங்கள் வராதபடி ஆண்டவரே உடைய கிருபையினாலே அவையாளை வழி நடத்தும்படியாக உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். வந்து போன ஒவ்வொரு ஊழியக்கார அந்தவனமாய் ஆண்டவரே மூடுங்க. எங்களோட கூட இருங்க. நீங்க இந்த ஒரு மனத்தியாலும் திறப்புல நிக்க மாட்டார்களா என்று சொன்ன கேட்ட வசனத்தின்படி ஒரு மனத்தியாலும் திறப்புல நிக்க கேட்ட இந்த அருமையான ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர். அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. துதிகன மகிமையெல்லாம் எங்களுக்கே செலுத்தி ஜெபிக்கிறோம். உங்களுக்கே துதிகன உரித்தாகட்டும் ஆண்டவரே. ஒருவருக்கே துதிகன, நீ துதிகன மகிமைக்க பாத்துற ஆண்டவரே. நீர் எடுத்துக்கொண்டு எங்களை வழி நடத்தும் ஆண்டவர். நன்றி செலுத்தி ஜெபிக்கிறேன் பா. இந்த நேரத்தில் மாறாதன பகுதிகளாக நாங்கள் கடந்து செல்ல எங்களை ஆண்டவரை எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தேவனுடைய மகிமை பெருக வேணும் ஆண்டவரே. அப்பா துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் பெரியவர், நல்லவர் ஆண்டவரே. இரக்கத்தின் தேவன் ஆண்டவரே. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே. உடைய கிருபை பெரியதப்பா, உம்முடைய மகிமை பெரியதப்பா ஆண்டவரே. அப்பா துதிக்கிறோம், சோத்தரிக்கிறேன். எங்களை ஆளுகை செய்ங்க ஐயா, எங்களை ஆளுகை செய்ங்க ஆண்டவரே. புயவனே, உடைய கரத்தில் நாங்கள் களிமண்ணா இருக்கிறோம். உம்முடைய கிருபை எங்கள் மேல பெருகட்டும் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, என்னும் ஊழியங்களை செய்து முடிக்க கர்த்தர் பலப்படுத்துவீராக. பலவீனங்களை கொண்டு வருகிற பொல்லாத பிசாசையும் பொல்லாங்கனையும் ஆண்டவரை இயேசுவின் நாமத்திலே கட்டுகிறேன். சோர்வுகள் இல்லாதபடி, அசதிகள் இல்லாதபடி ஆண்டவரே எங்களுக்குள்ள ஆண்டவரே. அப்பா, எங்களுக்குள்ள வேற்றுமை பொறுப்பு ஆண்டவரே, பொறாமைகள் இருக்காதபடி ஊழியங்களை தேவனுக்கு என்று செய்து முடிக்க கிருபை செய்வீராக ஆண்டவரே. இரக்கத்தின் ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இரக்கத்தின் ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா, துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். உங்களை வழி நடத்துங்க. துதிக்கிற போது நீர் துதியில இறங்கி வருகிறவர், எருக்க கோட்டைகளை உடைக்கிறவர், அந்தகார சங்கலை அறுக்கிறவர், நுகங்களை முறிக்கிறவர், கட்டுகளை அறுக்கிறவர் ஆண்டவரை. சர்ப்பத்தையும் தேளுகளை ஆண்டவரை மிதிக்க சேர தேவ ஆவியானவர். அப்பா, ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தேவ கிருபை, தேவ கிருபை, தேவ பலன், தேவ ஞானம். ஹல்லேலூயா. ஆவியானவரே, ஆவியானவரே. ஹல்லேலூயா
ஆஹா அல்லேலூயா ஆஹா அல்லேலூயா ஆஹா அல்லேலூயா ஆஹா அல்லேலூயா ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார் ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார் மார்போடு அணைப்பாரே மனக்கவலை தீர்ப்பாரே மார்போடு அணைப்பாரே மனக்கவலை தீர்ப்பாரே ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார் கரம் பிடித்து நடத்துவார் கண்மலை மேல் நிறுத்துவார் கரம் பிடித்து நடத்துவார் கண்மலை மேல் நிறுத்துவார் அல்லேலூயா நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே துதி கன மகிமைக்கு பாத்திரர் மங்காத பிரகாசம் உடையவரப்பா மத்து தேக்கிறோம் ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார் எனக்காக மரித்தாரே என் பாவம் சுமந்தாரே எனக்காக மரித்தாரே என் பாவம் சுமந்தாரே ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார் அல்லேலூயா தேற்றுங்கப்பாங்கடா ஆவி ஆத்துமா சரீரம் எல்லாம் ஆண்டவரே உமக்குள்ள உரம்பரும் மட்டும் தேற்றுங்க உம்முடைய ஆவினாலே நிரம்பு மட்டும் ஆண்டவர் எங்களை தேற்றுங்க உம்முடைய அபிஷேகத்தின் வல்லமையினாலே நிரம்பு மட்டும் எங்களை தேற்றுங்க ஒரு போதும் கைவிடார் ஒரு நாளும் விலகிடார் ஒரு போதும் கைவிடார் ஒரு நாளும் விலகிடார் ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார் அவர் மார்போடு அணைக்கிறவராக இருக்கிறார் ஒரு தாயை விட அதிக மேலான அன்பில் அவர் தேற்றுகிற நல்ல எபினேசராக இருக்கிறார் நல்லவர் அவர் கரம் பிடித்திருக்கிறார் ஒரு நாளும் உங்களை கண்மலையில நிறுத்த மட்டும் அவர் கைவிட மாட்டார் அவர் எங்களுக்காக மரித்து எங்களோட பாவங்களை சுமந்த தேவ ஆட்டுக்குட்டி ஆனவர் அவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி ஆனவர் அவர் பராக்கிரமம் நிறைந்தவர் சர்வ வல்லவர் சர்வத்தையும் ஆளுகை செய்கிற தேவன் ஹல்லேலூயா 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 ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார் ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார் நன்றி செலுத்துகிறேன் குயவனே குயவனே படைப்பின் காரணரே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கே பார்த்திடுமே குயவனே குயவனே படைப்பின் காரணரே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கே பார்த்திடுமே வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நாங்க வெறுமையான பாத்திரம் வெறுத்து தள்ளிடாதீங்க நீங்க
நீங்க தள்ளிடாதீங்க வருத்த ஆண்டவரே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் ஜேசுவை போற்றிடுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் ஜேசுவை போற்றிடுமே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. விலை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே. விலை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே. விலையெல்லாமும் கிருபையால் உகந்ததாக்கிடுமே. விலையெல்லாமும் கிருபையால் உகந்ததாக்கிடுமே. தடைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுமே. தடைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணரே. அப்பா, குயவன் கையில் உள்ள களிமண்ணாக எங்களை எடுத்து வரைந்து வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்க விலை போகாத பாத்திரம் தான் ஆண்டவரே. மற்ற மனுஷருக்கு நாங்க உகந்தவர்கள் அல்ல, ஆனால் நீர் எங்களை உகந்த பாத்திரமாய் ஆண்டவரே அப்பா எங்களை தூக்கி எடுத்து வைத்திருக்கிற கண்மலை ஆனவர் ஆண்டவரே. அப்பா கண்மலை ஆனவர் அப்பா ஆண்டவரே, கண்மலையின் வெடிப்பிலவத்தங்களை மூடி வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு என்று ஆண்டவரை வைத்திருக்கிறீர் அப்பா. ஆண்டவரை இந்த பாத்திரம் உடைந்து போனாலும் ஆண்டவரே நீர் ஆண்டவரை உருவாக்கி எங்களை வைத்திருக்கிறீரே ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் பரிசுத்த ஆவியானவரே. உம்முடைய மகிமைக்கு இடை இல்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா ஆவியானவரே. நன்றி அப்பா, நன்றி 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 அப்பா. நீ நல்லவர் வல்லவர் ஆண்டவரே, அற்புதர் அதிசயம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். தேவ கிருபை தேவ கிருபை ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா. தாழ்மையில் இருந்தேன் தயவாய் நினைத்தீர், தேவனே உம்மை துதிப்பேன். தாழ்மையில் இருந்தேன் தயவாய் நினைத்தீர், தேவனே உம்மை துதிப்பேன். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா.
முள்முடி தாங்கி திருரத்தம் சிந்தி சாத்தானை ஜெயித்து விட்டீரப்பா. நீ நல்லவரப்பா. எங்களுக்காக முள்முடி ஆண்டவரே, ஆண்டவரே தரித்து உம்முடைய சாத்தானை ஆண்டவரே காலின் கீழ் எங்களுக்கு மிதிக்க தந்தவரே, மிதித்து போட்டவரே அப்பா. முள்முடியினான் ரத்தத்தினாலே சாத்தானை ஜெயித்தவரே, சுட்டெரித்தவரே, பாதாளத்தை வென்றவரே, துதிக்கிறோம். முள்முடி தாங்கி திருரத்தம் சிந்தி சாத்தானை ஜெயித்து விட்டீர். நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நீர் செய்த அதிசயம் 1000 உண்டு, விவரிக்க முடியாதையா. ஆண்டவரே, நீர் எங்களை சேர அதிசயம் 1000 நிமிடம் தோறும் எங்களை விசாரித்து விசாரித்து எங்களுக்காக அற்புதங்களை அதிசயங்களையும் எங்களுக்கு செய்து கொண்டிருக்கிற தேவன், கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நன்றி. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர். எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர். நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி டடி, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே, எனக்காக மரித்தவரே, எனக்காக உயிர்த்தவரே, நித்திய ஜீவனை தந்தவரே, நித்திய ஜீவன் தாரத்துக்காக எனக்காக மரித்து எனக்காக உயிரோடு எழும்பின தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா. தேவாதி தேவன், தேவாதி தேவன். ஹல்லேலூயா. துதிக்க பாத்திர கணத்துக்கு பாத்திரையா இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவருமான ரட்சிப்பை தந்தவர், நீதியை தந்தவர் அப்பா. ராஜ்யத்தை தேட செய்தவர் ஆண்டவரே. பாவத்தில் இருந்தங்களை ஈசோப்பினாலே கழுவினவரே, ரத்தத்தினாலே கழுவின ரத்தத்தின் மகிமையை ஆண்டவரே எங்களுக்கு காண்பித்தவரே, மக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் சோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் சோத்திரம். என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் சோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் சோத்திரம். கர்த்தாவே, நீர் செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கின்றேன். கர்த்தாவே, நீர் செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கின்றேன். முழு உள்ளத்தோடு நாமம் பாடி புகழுவேன். முழு உள்ளத்தோடு நாமம் பாடி புகழுவேன். என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் சோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் சோத்திரம். பாவங்கள் அனைத்தும் மன்னித்தீரே, நோய்களை சுகமாக்கினீர். பாவங்கள் அனைத்தும் மன்னித்தீரே, நோய்களை சுகமாக்கினீர். எனது ஜீவனை அழிவில் நின்று மீட்டு ரட்சித்தீரே, எனது ஜீவனை அழிவில் நின்று காத்து ரட்சித்தீரே. என் இயேசு ராஜாவுக்கே
என்னாலும் சோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் சோத்திரம். நெருக்கப்பட்டேன், தள்ளப்பட்டேன், நேசர் நீர் அணைத்தீரே. நெருக்கப்பட்டேன், தள்ளப்பட்டேன், நேசர் நீர் அணைத்தீரே. கைவிடப்பட்டு கதறினேன், கர்த்தர் நீர் தேற்றினீர். கைவிடப்பட்டு கதறினேன், கர்த்தர் நீர் தேற்றினீர். என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் சோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் சோத்திரம். இனி நான் வாழ்வது உமக்காக, உமது மைமைக்காக. இனி நான் வாழ்வது உமக்காக, உமது மைமைக்காக. அன்பை எடுத்து சொல்லுவேன், ஓயாமல் பாடுவேன். அன்பை எடுத்து சொல்லுவேன், ஓயாமல் பாடுவேன். என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் சோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் சோத்திரம். ஆவியானவரே, மக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நீர் பெரியவர், சர்வ வல்லவர், சர்வ வல்லவர், சர்வ வல்லவர். ஆண்டவரே, ஒருவருக்கே சோத்திரம், துதிக மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. மகிமை மகிமை மகிமை. ஆண்டவரே, என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீர். என்னால் முடியாத போதும் என்னை தூக்கி நடத்தினீர். அல்லேலூயா. நாங்க வழி மாறுற போதும் இதுதான் வழி, இதிலே நடவுங்கண்டு சொல்லி ஆண்டவரே பரிசுத்த பாதையை காட்டின தேவன் நீர் தான் ஆண்டவரே. நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீர். என்னால் முடியாத போதும் என்னை தூக்கி நடத்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. நான் பாவம் செய்த போது என்னை தூக்கி நடத்தினீர். உம்மை நோகடித்த போதும் உம் கிருபையால் மன்னித்தீர். ஆண்டவர், எத்தனையோ தரம் ஆண்டவரை விசனப்படுத்தி இருக்கிறோம், கோபப்படுத்தி இருக்கிறோம், நோகடிச்சிருக்கிறோம். ஆண்டவர், மறுபடியும் மறுபடியும் உண்மை சிலுவையில் அறைந்திருக்கிறோம். ஆண்டவர், எல்லாம் ஒரு விஷயம் மன்னிங்க. மன்னிக்க முடியாத பாவங்கள் எல்லாம் ஒரு விஷயம் மன்னிங்க ஆண்டவரை. மன்னிப்பு கேட்கிறோம், தாழ்த்துகிறோம். நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீர். உம்மை நோகடித்த போதும் உம் கிருபையால் மன்னித்தீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர். நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினீர். ஆண்டவரே, எத்தனையோ இடத்த தலையை குனிந்தோம், ஆனாலும் ஆண்டவரே குனிந்த இடத்திலே தலையை நிமிர சேகரிக்கிறேன். நான் தலை குனிந்த போதும் என்னோடு கூட வந்தீர். நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. நான் வேண்டிக் கொள்வதெல்லாம்
என் வாழ்வில் தருகின்றீர். நான் நினைப்பதற்கும் மேலாய் என்னை ஆசீர்வதிக்கின்றீர். நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகின்றீர். நான் நினைப்பதற்கும் மேலாய் என்னை ஆசீர்வதிக்கின்றீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. அல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களை எந்த இடத்திலும் விட்டு கொடுக்காதவரப்பா. பிள்ளைகளின் அப்பம் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, எங்களுடைய இலைகள் உதிர்வதில்லை, கனிகள் கட்டுவதில்லை. அப்பா ஆண்டவரே, இந்த நேரத்திலும் ஆண்டவரே அப்பா இங்கே ஆண்டவரே அப்பா இந்த நாடுகளுக்கு, பெரிய நாடுகளுக்கு வருகிறதுக்கான தடை ஆண்டவரே அப்பா, விசா தடைகள் எல்லாம் ஆண்டவரே, விசாவு இங்க வாரத்துக்காக விசாவுக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோட வாழ்க்கையிலும் என் தேவன் தடைகளை உடைப்பீராக, தடைகளை உடைப்பீராக, தடைகளை உடைத்து முன்னே செல்லும்படியாக சோதரித்து ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, அந்த இலங்கை தேசத்துல ஆண்டவரே அப்பா இருக்க முடியாது என்று தானப்பா பாராங்க ஆண்டவர். அதுக்கான தடைகள், அதுக்கான ஸ்பான்சர் காரியங்கள், அதுக்கான மனுஷர் மத்தியில தயங்குருவை உண்டு பண்ணும்படியாக ஒப்பு கொண்டிருக்கிறேன். அதுக்கான எல்லா தடைகளை இயேசுவின் நாமத்திலே புரட்டுகிறேன். இயேசுவின் நாமத்திலே தடைகள் விலகுவதாக, எதிராக இருக்கிற ஜோர்தான் எல்லாம் வழிவிட்டு விலகுவதாக இயேசுவின் நாமத்திலே. ஆண்டவரே, சிவந்த சமுத்திரம் வழிவிடுவதாக இயேசுவின் நாமத்திலே. தடைகள் எல்லாம் உடைக்கப்பட்டு நிர்மலமாக்கப்பட்ட ஆண்டவரே, அதே போல ஆண்டவரே சிவந்த சமுத்திரம் ஆண்டவரே இருக்கிற பொல்லாத சிவந்த சமுத்திரத்தின் காரியங்கள் எல்லாம் விலகி முறியடிக்கப்படுவதாக, வற்றி போவதாக இயேசுவின் நாமத்தினாலே. என் தேவன் மாத்திரம் கிரியை செய்வீராக, என் தேவன் மாத்திரம் கிரியை செய்த ஆண்டவரே. வர வேண்டிய இடங்களுக்குள்ள என் தேவ ஆவியானவரை கொண்டு வந்து சேர்க்கும்படியாக உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எங்கெங்க வாரத்துக்கு முயற்சி எடுக்கிறாங்களோ, எந்தெந்த தடைகள் இருக்கிறதோ எல்லாம் மனுஷிக தடைகள் ஆண்டவரே, பணத்தடைகள் ஆண்டவரை, எந்த விசா தடைகள் போன்ற காரியங்கள் எல்லாம் இருந்தாலும், மனுஷனுடைய தடைகள் ஆண்டவரே அப்பா, பொல்லாதவங்களுடைய கிரியைகள் இருந்தாலும் எல்லாம் நிர்மூலமாக்கப்பட்ட அந்த தடைகளை உடைக்கிற இயேசுவின் நாமத்திலே. உங்களோட பிள்ளைய கடந்து போகக்கூடியது அடைத்த பாதைகள் எல்லாம் இப்போது இயேசுவின் ஜீவ ரத்தத்தை கொண்டு சுட்டரிக்கிறேன். அந்த பாதைகளின் வேலிகள் எல்லாம், சத்ருவான் போட்ட வேலிகள் எல்லாம் இப்போது ஜீவ ரத்தத்தினாலே சுட்டரிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே சுட்டரிக்கப்படும். தேவ பிள்ளைகளுக்கு வழி திறப்பதாக. பரலோகத்தின் தேவனானவரே, காரியங்களை கைக்குடி வர பண்ணுவீராக. காரியங்கள் எல்லாம் மாறுதலாய் முடிவதாக இயேசுவின் நாமத்தினால். உமக்கு சித்தம் உண்டு ஆண்டவரே, ஒவ்வொரு மனுஷரையும் சொஸ்தப்படுத்த உம்முடைய சித்தத்தின்படி ஜெபித்து நிற்கிறேன். ஆவியானவரே, இந்த ஜெபங்களை கேட்டு நீர் ஆமென்று மாமியனும் பால் தந்ததுக்காக நன்றி செலுத்தி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே. தூய ஆவியானவரே, நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. வார்த்தை பகுதியில என்னோட கூட இருங்க, என்னோட கூட இருந்து பேச வேண்டிய ஆண்டவரே பேசுங்க ஆண்டவரே. எனக்கும் இந்த வார்த்தை ஆண்டவர் வரட்டும் அப்பா. நாங்களும் அந்த வண்ணமாய் நாங்கள் நடக்க ஆவியானவரே என்னை மூடி மறைங்க. எங்களோட வாயில உங்களுடைய வார்த்தைகளை வைங்க. தேவ ஆவியானவர் அதுக்கான கருத்துகள் ஆண்டவரே, அதுக்கான உவமைகள், அதுக்கான ஆண்டவரே அபிஷேகத்தில் இருந்த வார்த்தைகள் எல்லாம் வெளிப்படுத்தி தீர்க்க தரிசனமாய் புறப்படக்கத்தை கிருபை செய்யும்படியாக என்னை தரை மட்டும் தாழ்த்தி ஜெபிக்கிறேன். ஜெபம் கட்டி நிற்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். ஏசாயா 19 இருந்து நாங்க கொஞ்சம் தியானிச்சுட்டு ஜெபங்களுக்குள்ள கடந்து செல்வோம். ஏசாயா 19வது அதிகாரம் 19வது வசனத்துல இருந்து நாங்க கொஞ்சம் தியானிப்போம். எகிப்தியருக்கு ஒடுக்கப்பட்டவர்களுக்கு ஆவியானவர் என்ன செய்யறாரு, எப்படி வெளிப்படுகிறார் என்றதை நாங்க பார்ப்போம். அக்காலத்திலே எகிப்தி தேச நடுவிலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடமும் அது நெல்லி அருகே கர்த்தருக்கு ஒரு ஸ்தம்பமும் உண்டாயிருக்கும். அது எகிப்து தேசத்திலே சேனைகளின் கர்த்தருக்கு அடையாளமும் சாட்சியுமா இருக்கும். ஒடுக்கிறவர்கள் நிமித்தம் அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்கள். அப்பொழுது அவர்களுக்கு ஒரு இரட்சகனையும் ஒரு பலவானையும் அனுப்பி அவர்களை விடுவிப்பார். அப்பொழுது கர்த்தர் எகிப்தியருக்கு அறியப்படுவார். எகிப்தியர் கர்த்தரை அக்காலத்திலே அறிந்து அவருக்கு பலிகளோடும் காணிக்கைகளோடும் ஆராதனை செய்து கர்த்தருக்கு பொருத்தனைகளை பண்ணி அவைகளை செலுத்துவார்கள். கர்த்தர் எகிப்தியரை வாதையினால் அடிப்பார், அடித்து குணமாக்குவார். அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்புவார்கள். அப்பொழுது அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டு அவர்களை குணமாக்குவார்கள். ஆமேன், அல்லேலூயா,
ஹல்லேலூயா. இந்த நேரத்துல நாங்க எகிப்து தேசத்தை பற்றி பார்ப்போம். எகிப்து தேசத்துல இருந்தா நாங்களும் ஒரு காலத்துல ஆவியானவர் அறிய முதல், ஆவியானவருக்குள்ள வர முதல், பரிசுத்தப்பட முதல் நாங்கள் எகிப்து தேசத்துல இருந்தோம். ஆனாலும் கர்த்தர் என்ன செய்தார்? இந்த எகிப்தியரை, இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தியர்கிட்ட விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்லி எங்களை எல்லாம் விடுதலையாக்கினார். என்னத்துக்கு விடுதலையாக்கினார்? அவருக்கு ஒரு பலிப்பிடம் கட்டுறதுக்கும், அவர் எங்கள் அருகே ஒரு ஸ்தம்பமா இருக்கிறதுக்கும் ஜனங்கள் காண வேண்டும். எங்கள் மேல தேவனுடைய மகிமை வெளிப்பட வேணும். எங்களுக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் வெளிப்பட வேணும். எங்களுக்குள்ள கர்த்தருடைய கிருபை வெளிப்பட வேணும் என்று சொல்லி அவர் எங்களுக்குள்ள மகிமைப்பட வேணும். அப்பத்தான் இத பிரஜாதியர் எகிப்தியரா இருக்கிறவர்கள் அறிந்து கொள்ள முடியும் என்று சொல்லி எங்களை தெரிந்து கொள்வதை நாங்க பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியருக்குள்ள அடிமையா இருந்தாங்க. அடிமை மேல் அடிமை, எல்லாத்திலுமே அடிமைப்பட்டிருந்தார். அந்த நேரத்திலும் ஆண்டவர் என்ன செய்தார்? அவர்களுடைய கூக்குரலை கேட்டு, அவருடைய சத்தத்தை, அழுகையின் சத்தத்தை கேட்டு, ஜேசப்பா அவர்களையும் அவருடைய ரத்தத்தை கொண்டு விடுதலை ஆக்குறதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆனாலும் அதுவும் ஒரு காரியம். மற்றது, நாங்களும் ஒரு நேரத்துல எகிப்தியருக்கும் பாபிலோனுக்கும் அடிமையா இருந்தோம். அப்போதுதான் ஜேசப்பா வந்து என்ன செய்றார்? எங்களை அவருடைய ஒரு பலிப்பீடமாக வைக்கிறதுக்கும், அவர் எங்கட எல்லை அருகே எங்களுக்குள்ள ஒரு இஷ்டமும் உண்டாயிருக்க அவர் ஆசைப்பட்டு விரும்பி எங்களை நேசித்து, எங்களை நேசத்தின் உச்சிதங்களால் எங்களை நிரப்பி, அது எகிப்து தேசத்திலே சேனைகளின் கர்த்தருக்கு அடையாளமும் சாட்சியுமா இருக்கிறதுக்கு, அடுத்த எகிப்தியருக்கு, அடுத்த ஜனங்களுக்கு, நாங்க இருக்கிற தேசத்துல எங்களோட சொந்தங்கள், எங்களோட குடும்பங்களுக்கு என்ன இருக்கிறார்? எங்களுக்கு அவரை சாட்சியா நிறுத்துறதுக்காக, அவர் அடையாளமா எங்களை நிறுத்துறதுக்காக என்ன செய்கிற சேனைகளின் கர்த்தர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறது நாங்க அறிய முடியும். ஆனா சில பேருக்கு அது ரட்சிப்பு பெரிதா தெரியாது. ரட்சிப்பு என்றால் ஏதோ வந்துட்டோம், ஆசீர்வதிக்கிற தேவன் என்றுதான் தெரியும். அதாவது அற்புதங்களை செய்யற தேவன், அதிசயங்களை செய்யற, அதிசயம் செய்து அற்புதம் செய்யறா அவர் எங்களுக்கு பிறகு தேவையில்லை. பிறகு இன்னொரு அற்புதம் அதிசயம் செய்யப்படுற போதுதான் அவர் எங்களுக்கு தேவைப்படுறவரா இருக்கிறாங்க சில கிறிஸ்தவங்க. அப்படித்தான் எனக்கு தெரிஞ்ச இருக்கணும், அற்புதம் நடக்கணும், குடும்பம் கணவர் மனைவி பிரச்சனை 2 பேரும் கலைக்கணும், பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும், தாங்க ஆசீர்வதிக்கப்படணும். அதோடைய ஏசப்பாவை தெரியாது, ஆரண்டே தெரியாத நிலைமையில இப்பத்திய கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படியானவர்களால் கூட இந்த இடத்துல என்னோட சேர்ந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில போய்கொண்டிருக்கிறாங்க. அப்படித்தான் இருக்கிறாங்க இந்த நாட்கள். அப்ப என்ன செய்யறாரு? ஒடுக்கப்பட்டவர்களின் நிமித்தம் அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்கள். என்ன செய்வார்? எங்களுக்கு ஒரு ஒடுக்கத்தை தருவார். அப்ப அந்த ஒடுக்கப்படுற நிலையில இருக்கிற போதுதான் நாங்க யார் எங்களை விடுவிப்பா? தேவனை கூப்பிட மாட்டேன். தேவன் அறிஞ்சாக்கள் கூப்பிடுவோம். தேவன் அறியாதாக்கள் என்ன செய்வோம்? ஏதோ ஒரு தெய்வத்தை கூப்பிடு, ஏதோ ஒரு கூப்பிடக்குள்ள அந்த தெய்வம் கல்லு மண்ணுமா இருக்கிற போது அது செவி கூடாது. ஆனா ஆண்டவர் எங்களை உருவாக்கினார். ஆண்டவருடைய சுவாசம் எங்களுக்குள்ள இருக்கிறது. என்ன செய்யும் அந்த சுவாசம்? நாங்க ஏதோ ஒரு தெய்வத்தை நோக்கி அந்த ஒடுக்கப்படுற நேரம், ஒடுக்கம்ண்டா இன்றைக்கு நாங்க இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு ஒடுக்கம், எங்களால மூச்சு விடையலாது, இந்த பிரச்சனையில எங்களுக்கு எழுந்திருக்க முடியாது என்று சொல்லி நாங்க ஒரு அந்த ஒடுக்கத்தின் நிலை, அது ஒடுக்கம் என்று சொன்ன என்ன, அது என்ன சொல்றேன், இன்றைக்கே முடிஞ்சிருவோம், எல்லாம் தேவையில்லை, இனிமேல் லைஃப் தேவையில்லை, இனி வாழ்க்கை தேவையில்லைன்னா வாழக்கூடாது, உயிரோட அந்த அப்படியே ஒரு ஒடுக்கம் வரக்குள்ளதான் நாங்கள் என்ன செய்யறோம்? ஏதோ ஒன்று சொல்லி அழுகிறோம். அழக்குள்ள அந்த அழுகையின் சட்டம் எங்க போகுது? ஜேசப்பாட்ட போகுது. ஏன் ஜேசப்பாட்ட போகுது? அவருடைய சுவாசம் எங்களுக்குள்ள இருக்கிறது. அவருடைய சுவாசம் அவர் தான் எங்களை வச்சிருக்கிறார். சோ அந்த அழுகை அவர்கிட்ட போறது நிமித்தம் என்ன செய்யறாருண்டா, அவர் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்கள், அப்பொழுது அவர்களுக்கு ஒரு ரட்சகனையும் ஒரு பலவானையும் அனுப்பி அவர்களை விடுவிப்பார். ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாத்தீங்களா? அப்ப அது ரட்சகனாண்டாரு ஜேசப்பா விழிக்கிறார். பலவான் அவருடைய தூதரை கொண்டு அவராக போறார், பலவானாக, ரட்சகராக அந்த ஜனங்களை விடுவிக்க போறார். அவர்தான் வந்து விடுவிக்கணும். அவர் மனுஷகுமாரன் விடுதலை கொடுத்தால் மெய்யாகவே விடுதலையாக்கப்படுவீர்கள் என்று அவர் சொல்லி இருக்கிறார். ஆனபடினாலே நாங்க ஏதோ ஒரு தெய்வத்தை பார்த்து கூப்பிடலாம். ஆனா அந்த அழுகையெல்லாம் ஜேசப்பாட்ட போய் என்ன செய்யறார்? ஒடுக்கப்படுறது நிமித்தம் ஒரு ரட்சகன் அனுப்பி, ரட்சகரா அவர் வந்திருக்கிறார், உலகத்துக்கு வந்தார், வருவார், இருக்கிறார், செய்து கொண்டிருக்கிறார் அவரோட காரியத்தை. அவர் ரட்சகர் தான், முதல் முடிவுமாவும் அல்வம் உமேக்காவுமா ஆதி இமந்தோமா இருந்த அவர் ஒருவரே ரட்சகர், அவர் ஒருவரே பலவான், அவர் தான் எங்களை விடுவிக்க முடியும்.
அவர் தான் எங்களை வந்து ஒரு ஒடுக்கத்திலேயோ ஒரு மரண பள்ளத்தாக்கிலேயோ கண்ணீரின் பள்ளத்தாக்கிலேயோ ஒரு அதாவது சில பேர் பார்த்தீங்கன்னு சொன்னா ஹாஸ்பிட்டல்ல இருப்பாங்க, சுவாசம் மட்டும் இருக்கும், பேச முடியாது, அப்படியான நிலையில கூட ஹோமா ஸ்டேஜ்ல இருக்கக்குள்ள கூட என்ன செய்வார் கர்த்தர் தான் வந்து அவர் பலவானாய் நின்று ரட்சகராய் நின்று எங்களை விடுவிப்பார். அப்ப என்ன செய்றார்? ஏன் விடுவிக்கிறார்? அவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக இஸ்ரவேலுக்கு அடையாளமும் சாட்சியுமா இருக்கிறதுக்காக எங்களை விடுவிக்கிறார். அவருக்கு ஒரு பலிப்பீடமாக அவர் நாங்க இருக்கிற எல்லாம் அவருடைய ஸ்தம்பம் இந்த நேரம் அக்கினியா எரிந்து கொண்டிருக்கிறதுக்காக அவர் என்ன செய்திருக்கிறார்? அந்த ஒடுக்கப்படுற நேரத்தில் எங்களை ரட்சகனாய் வந்து விடுவிக்கிறார். அப்பொழுது கர்த்தர் எகிப்தியருக்கு அறியப்படுவார்கள். எகிப்தியர் கர்த்தரை அக்காலத்திலே அறிந்து அவருக்கு பலிகளோடும் காணிக்கைகளோடும் ஆராதனை செய்து, பாத்தீங்கன்னு சொன்னா எகிப்தியர் என்ன செய்வாங்களாம்? அறியப்படுவார்களாம். அட இதுலதான் உண்மையான தேவன் இருக்கிறார் என்று சொல்லி எகிப்தியர் அறியப்படுகிற போது எகிப்தியர் அக்காலத்திலே எகிப்தியர் அறிந்து கொள்வாங்களாம். இவங்களோட ஜேசப்பா இருக்குது, இதுதான் உண்மையான ஒரு தேவன், இவர்தான் நல்ல தேவன், இவர்தான் ரட்சகர், இவரெல்லாம் விடுவிக்க முடியும் என்று சொல்ற அந்த எகிப்தியரின் ஆண்டவரை எகிப்தியர் தனக்குழுக்குள்ள அறியப்பட வேணும். அறியப்பட்டு கொண்டு வராங்க அநேக பேர். அதாவது எகிப்தி என்று சொல்ற ஒரு பாவம், பாவிலோன் பாவம், அப்படியான பாவத்தில் இருக்கிறவங்க நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு வராங்க. ஆனா நிறைய பேர் என்ன செய்யறாங்க? அற்புதத்துக்கும் அடையாளத்துக்குமாக அவரை தேடுறாங்க. அவர் அற்புதத்தின் தேவன், அடையாளத்தின் தேவன். பட் எங்களை என்ன செய்ய வச்சிருக்கிறார்? அடையாளம் சாட்சியாம தான் வச்சிருக்கிறார். நாங்க அதுக்காக மாத்திரம் தேவன் இல்லை, அவர் ஜீவன் உள்ள தேவன். எங்களை நரக ஆக்கினையிலிருந்து, நரக கோபத்திலிருந்து, அக்கினியில இருந்து, அக்கினி பிளம்புல இருந்து, பாதாள புழுக்கள் பூச்சியலங்களை தின்னாதபடி அவர்களோட உயிரோடு எடுக்கிறதுக்காக, தன்னிடத்தில் சேர்த்து கொள்ளுகிறதுக்காக நித்திய ஜீவனை தந்து எங்களை வைத்திருக்கிறார். அது அறியாதபடி நாங்க இந்த நாட்கள்ல அநேக கோடி ஜனங்கள் அற்புதம் நடந்தா சரி, அற்புதத்தையும் அடையாளத்தையும் தேடிட்டு அதுக்கப்புறம் ஜேசப்பா ஜீவனுள்ள தேவனா தெரியாதுன்ற அளவுக்கு நடந்து கொண்டு போற நிலைமையை நாங்க பார்க்க முடியும். அப்ப என்ன செய்யறாங்களாம்? காலத்திலே அறிந்து அவருக்கு பலிகளோடும் காணிக்கைகளோடும் ஆராதனை செய்து கர்த்தருக்கு பொருத்தனைகளை பண்ணி அவைகளை செலுத்துவார்கள். என்ன பலியோட நாங்க செய்யணும் அவருக்கு? அவர் ஒரு எகிப்தின் அடிமையிலிருந்து எங்களை விடுவிச்சிருக்கிறார். நாங்க என்ன பலிகளை நாங்க செய்யணும்? சர்வாங்க தகன பலி, அதுதான் அவருக்கு உகந்ததா இருக்கு. நாங்க காணிக்கை அங்களை ஒப்பு கொடுக்கணும். காணிக்கை என்ன செய்யணும்? நாங்க அவருடைய ஊழியத்துக்கு கண்டு காணிக்கையாய் சுகந்த வாசனை அவர் நுகர்ந்து மகள் அந்த காணிக்கையை நாங்க பொருத்தனை பண்ணி அவருக்கே நாங்க செலுத்திடணும். எங்கட ஆவியாத்மா சரீரத்தை, ஏண்டா சரீரத்துக்குள்ள அவருடைய சுவாசம் இருக்கிறது, அவர் எங்களுக்குள்ளே வாசம் செய்கிறார். நாங்க என்ன செய்யறோம்? அந்த பாவங்களை எல்லாம் விட்டு அறிக்கை செய்து இந்த நாட்கள்ல அவருக்காக, ஆவியானவருக்காக நாங்க இந்த நாட்கள்ல அவரோட ஒப்புரவாகி அவருக்கு பலிகளோடு அனுதினமும் ஒரு நாள் மட்டும் பலி செலுத்துறதல்ல, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமோட பொறுத்து எங்களை நாங்க ஒவ்வொரு அவயங்களா, கண்களை, காதுகளை, கைகளை, கை விரல்களை, இதயங்கள், எலும்புகள், நரம்புகள், சதைகள் எல்லாம் என்ன செய்யணும்? அவரிடத்துல காணிக்க நாங்க பொருத்தனை செய்து பலிகளை செலுத்துவோம். அது அவர்கள் நுகர்ந்து மகிழ்கிறதுவனால்தான் ஆசைப்பட்டு எகிப்தியரின் பாவத்திலிருந்து நீர் விடுதலையாக எந்த நேரம் எச்சரித்து கொண்டு அநேக வார்த்தைகளால அன்னதினம் ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு வார்த்தை புறப்பட்டு வரும். நாங்க செய்யற ஒவ்வொரு பாவத்துக்கும், பாவம் செய்யறோமோ செய்யலையோ, ஆனா அவர்களை ஆட்சி தேடுறதுக்காக, இந்த உலகத்துல பாவமான உலகத்துல வாழ்றதுக்காக அவருடைய வார்த்தை வந்தங்களை எப்போதும் எங்களுக்கு நியாயம் தீர்த்து கொண்டிருக்கிறது நாங்க அறிந்திருக்கிறோம். அநேகம் தரம் அறிந்திருக்கிறோம். நியாயம் தீர்த்து கொண்டே இருக்கும் எங்களுக்கு. நாங்க பாவம் செய்தோமோ செய்யலையோ, இந்த பூமியில இருக்கிறோமோ இச்சிக்கலையோ, என்ன செய்தோன்றாலும் அவருடைய சமூகத்துல இல்லாத எங்களுக்கு அந்த எகிப்தியரின் பாவத்தை ஒவ்வொரு செகண்ட்லையும் ஆவியானவர் என்ன செய்றார்? அந்த வார்த்தையினூடாக நியாயம் தீர்த்து கொண்டுதான் இருக்கிறார். அடுத்தது, கர்த்தர் எகிப்தியரை வாதையினால் அடிப்பார், அடித்து குணமாக்குவார். அவர் என்ன செய்றார்? உண்மையா எகிப்தியருக்கு வாதையினால் அடிச்சார், அது உண்மை. ஓகே, வாதையில் வந்தது, அது உண்மை. ஆனா அடுத்தது இன்னொரு காரியத்தை நாங்க உணரணும். என்னன்னு கேட்டா, எங்களோட இருதயத்தை அவர் அடிச்சு பார்க்கிறவரா இருக்க, இருதயத்தை தொடுவார். ஏனென்றா இருதயம் தான் மகா திறக்குள்ள இருதயமா இருக்கிறது. அவர் தான் காயப்படுத்தி கட்டு போடுவார்.
அந்த இருதயத்தை அவர் தொடுகிற போதுதான் எங்களுக்கு அழுகையும் புலம்பலும் சண்டைகளும், எங்களால வாழ முடியாது என்று சொல்றோம், மரணத்துக்கு போறவர்களாகவும் நாங்க இருக்கிறோம். அப்ப என்ன செய்வாராம், அந்த எகிப்தியரை முழுதும் விட்டு விலகிறதுக்காக அவர் என்ன செய்யும், அந்த வாதை, அது வலிதானே, அது ஒரு வாதை தானே, எங்களுடைய இருதயத்துல வேதனைப்படக்கூடாது, அது ஒரு வேதனை, அது ஒரு வலி, அது ஒரு வாதம் எங்களுக்கு. அதை அவர் தொடுகிறார். ஆனா அவர் தொட்டு போட்டு என்ன செய்யறார், அது அவர் தான் குணமாக்குறார். அவரை தொட்டு போட்டு நாங்க என்ன செய்யறோம், மனம் திரும்பணும் ஏசப்பான்னு சொல்லி ஒரு நாள் முழுக்க அழுகிறோம், 2 நாள் அழுகிறோம், 3ஆம் நாள் என்ன செய்யறோம், நாங்க ஆண்டவர் என்ன செய்யறார், ஆவியானவர் தனக்குள்ள அந்த இருதயத்தை திருப்பி கொள்றார். அந்த நேரம் என்ன செய்யறோம், குணமடைஞ்சு சமாதானம் அடைகிறோம். ஆவியானவர், ஹல்லேலூயா. அவர் கர்த்தரிடத்தில் மனம் திரும்புவார்கள் அவர்கள், அப்பொழுது அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டு அவர்களை குணமாக்குவார். பாத்தீங்களா, அப்ப நான் சொன்ன மேல எய்தியர வாதியால் அடிப்பார், அவரும் குணமாக்குவார். குணமாக்குற போது என்ன செய்வோம், நாங்க அவரிடத்துல திரும்பிடுவோம். உண்மையா ஆவியானவர் பிள்ளைகள் அதைத்தான் செய்வோம். எகிப்தில இருந்து வாராக்கள் முழு பேரும் அதைத்தான் செய்வோம். அதைத்தான் அவர் சொல்லி இருக்கிற, நீ என்ன செய்வா, நான் உன்னை அடிக்கிற போது நான் குணமாக்குவேன், நான் குணமாக்குற போது என்ன செய்வா, நீ என்னிடத்துல திரும்பிடுவா, அப்போது நான் என்ன செய்வேன், உன் விண்ணப்பத்தை நான் கேட்பேன். ஆனா இந்த நாட்கள்ல இருதயங்கள் நிறைய கடினப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆண்டவர்கிட்ட வராதபடி என்னும் விட்டு வந்த பாவங்களுக்குள்ள திரும்பியும் போய் கொண்டு கோபங்கள், மூர்க்கங்கள், காம விகாரங்கள், பள்ளிகள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள், ஆவியானுக்கு பிரியமில்லாத ஆராதனைகள், செபங்கள். சில பேர் செபிப்பாங்க, அதுல உப்பும் இருக்காது பிடிப்பும் இருக்காது. கருத்தோட ஜெபிங்க, சுருக்கமா ஜெபிங்கன்னு சொன்னா அது 2 மணி நேரம் நீண்டு போகும், அங்க கருத்து இருக்காது. இந்தியாவுக்கு ஜெபிக்க சொன்னா அந்த வேர்ல்டு எல்லாம் ஜெபிச்சு கொண்டு வருவாங்க. அப்ப ஆவியானவர் என்ன செய்யறார், அந்த இடத்துல எங்களை அப்படியெல்லாம் நாங்க செய்யாதபடி ஆவியானவருக்குள்ள எங்களை கண்ட்ரோல் பண்ணி வைத்து அவரிடத்துல மனம் திரும்பணும். எவ்வளவுக்கு நாங்க மனம் திரும்பலுமோ அவ்வளவுக்கு நாங்க மனம் திரும்பி அவருடைய சமூகத்துல நாங்க வாழ்றவர்களா இருக்கணும். ஏன்னா அவர் எகிப்தின் பாவத்திலிருந்து விடுதலையாக. இதுதான் அவருக்கு இஷ்டம் இல்லை, நீ எகிப்தின் அடிமையில இன்னும் கட்டப்பட்ட கை கட்டப்பட்டு, கால்கள் கட்டப்பட்டு, சிந்தைகள், வாழ்க்கையில் எங்களோட ஆயுசு நாட்கள் முழுக்கவும் நாங்க கட்டப்பட்ட நிலையில இருக்க விருப்பம் இல்லை. சிம்சோன் ஒரு கொஞ்ச காலம்தான், அவன் அந்த எகிப்தின் பாவத்துக்குள் விழுந்து சிம்சோன் ஒரு கொஞ்ச காலம்தான் அந்த அடிமையின் சங்கிலியில் அவன் கட்டப்பட்டிருந்தான். ஆவியானவர்கிட்ட அவன் மனம் திரும்புறான். திரும்பி கேட்கிற போதும் ஆவியானவர் என்ன செய்யறான், அந்த அடிமையின் சங்கிலியை சுட்டு எரிக்கிறார் பரலோக அக்கினியினாலே. அதுக்கப்புறம் விடுதலை ஆகுறான். அதுக்கப்புறம் அவன் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யறான். அதுக்கப்புறம் அவனுமே மாண்டு போறான். சோ அந்த நிலைக்கு தான் நாங்க இந்த நாட்கள் வரணும். ஆனா சில பேர் அந்த இன்னும் வராதபடி எகிப்தின் அடிமைக்கு திரும்பி திரும்பி திரும்பி, எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் அப்படித்தான், என்னால விட முடியல இந்த பாவத்தை, என்னால விட முடியல பாவத்தை, நான் இப்படி செய்யறேன் அப்படி செய்யறேன், எனக்கு ஜெபிங்க என்று சொல்லி அவங்க மனம் திரும்பாங்க. நாங்க ஜெபிச்சு என்ன செய்யறது, அவங்க அதை யோசிச்சு பார்க்கணும். இது குத்துதங்களுக்கு, இந்த முள் வலிக்குது, தைக்கிறதுக்கு நெரிஞ்சிலும் குத்துறதுக்கு முட்களும் இருக்கக்கூடாது எங்களுக்கு. அது நெடுக குத்தி கொண்டுதான் இருக்கு. பாவம் என்னும் காரியம், எகிப்தின் காரியங்கள் எல்லாம் எப்போதும் எங்களை குத்தி கொண்டு இருக்கு. அதுக்குத்தான் ஆவியானவர் எங்களை விடுதலையாக்க அவர் அவருடைய இரத்தத்தை கொண்டு எங்களை அவருக்கு ஒரு பலிப்பிடமாக எகிப்தியரிடத்துல எங்களை ஒரு பலிப்பிடமா இருக்கிற பாத்தியான ரசிக்கப்படல, எகிப்தியரிடத்துல எங்களை வச்சிருக்கிறார். அவர் ஒரு பலிப்பிடமா எங்களை வச்சிருக்கிறார். ஏன், அது ஒரு ஸ்தம்பமா எரியணும், அக்கினியா எரியணும், கொழுந்து விட்டு எரியணும். அப்பதான் பிரஜாதியோட கண் திறக்கப்படும். அப்பதான் அந்த வெளிச்சத்துல வருவாங்க. அப்ப இதுகளெல்லாம் நாங்க என்ன செய்யணும், இந்த நாட்கள்ல மனம் திரும்பி அவரிடத்துல அவரோட ஆசையை நாங்க மனம் திரும்பணும். அந்த மனம் திரும்புற போதுதான் எங்களோட விண்ணப்பங்கள் கேட்கப்படுது. அக்கிரம கட்டுகளில் எங்களுக்கு ஒரு கட்டாய் இருக்கிற போது ஒரு நாளும் அவர் விண்ணப்பத்தை கேட்க தயாராக மாட்டார், விண்ணப்பத்தை கேட்க மாட்டார். அக்கிரமக்கட்டு ஒரு கட்டாய் கட்டி இருக்கும். யோபு சொல்லி இருக்குது, ஒரு அக்கிரமக்கட்டு எங்களை என்ன செய்யுமா, கட்டி இருக்குமா. அந்த கட்டு இல்லாத போது, மன்னிப்பு கேட்டு அந்த கட்டுகளை உடைக்கிற போதுதான் அவர் எங்களுக்கு விண்ணப்பத்தை கேட்டு பதில் தருவாராம். ஆமென், ஹல்லேலூயா. ஆவியானவரே துதிக்கிறோமே, ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே.
எவ்வளவு காரியங்களை நாங்க இன்னும் விட்டு விலகி ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல வந்து மனம் திரும்பி ஆண்டவரே உம்முடையத்துல ஆண்டவரே நாங்க குணமாகப்பட வேண்டியவர்களா இருக்கிறோம் ஆண்டவரே. ஆனாலும் நாங்க குணமாகப்படலப்பா, குணமாகப்படலப்பா. எங்களுக்குள்ள ஒரு குணம் வேண்டும் ஆண்டவரே, ஒரு ஆண்டவரே ஒரு சுக வல்லமை வேண்டும் ஆண்டவரே, எங்களுக்குள்ள ஒரு சமாதானம் வேணும் ஆண்டவரே. அப்பா இருதயம் எப்போது மகா கேடுள்ள இருதயமா இருக்கக்கூடாது, மகா திருக்குள்ள இருதயமா இருக்காதபடி எங்களை ஆண்டவரே எகிப்தின் அடிமையின் சங்கிலிகள் எல்லாம் முறிக்கப்பட்டு எகிப்தின் அடிமை ஆண்டவரை முறித்து போடுவீராக. ஆண்டவரை எங்களுக்கு அறிந்து அறியாமல் செய்கிற பாவங்கள், மறைபொருளான பாவங்கள், மறைபொருளான காரியங்கள் ஆண்டவரே, எங்களுடைய எலும்புகள் சதைகள் ஆண்டவரை ஊனுகள் நரம்பு நாடிகள் ஆண்டவரே எல்லா இரத்த குழாய்கள்ல இருக்கிற ஒவ்வொரு பாவங்களும் ஆண்டவரை இப்போது உம்முடைய இரத்தத்தினாலே எங்களை கழுவிடுங்க. நாங்க சர்வாங்க தகன பலியிடுகிறோம் ஆண்டு. உமக்கு பிரியமான ஆராதனை செய்ய பொருத்தனை பண்ணி ஆண்டவரை ஆராதனைகளை செலுத்துகிறோம் ஆண்டவரை. உகந்த காணிக்கையை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களோட சரீரங்களை அது உம்முடைய ஆலயமா இருக்கிறது ஆண்டவரே. அந்த ஆலயம் உமக்கு பிரியமா இருக்கட்டும் அப்பா ஆண்டவரே. இந்த ஆலயங்களுக்குள்ள இன்னும் ஆண்டவரை எகிப்தின் பாவங்கள் ஆண்டவரை இருக்காதபடி எங்களை எல்லாம் விடுதலை ஆக்குவீராக. உமக்கு அடையாளம் சாட்சியமா வைப்பீராக. மற்ற எகிப்தியருக்கு ஆண்டவரை அடையாளம் சாட்சியமா வைக்கும்படியாக உடைய சமூகத்தில் எங்களை எல்லாம் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து வைக்கிறோம் ஆண்டவர். கர்த்தர் இரக்கமும் கிருபையுமா இருந்தங்களை பலப்படுத்துவீராக. ஆவியானவரே இரக்கமும் கிருபையுமா இருந்து பலப்படுத்துவீராக. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியக்கார குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரும் ஆண்டவரே இப்ப கள்ள தீர்க்கதரிசியும் கள்ள போதகர்கள் ஆண்டவரே அப்பா உலாவுகிற காலமா இருக்கிற ஜனங்களை வஞ்சிக்கிறார்கள் அப்பா ஆண்டவரே. ஜனங்களை வஞ்சிக்கிறார்கள் ஆண்டவரே. சின்ன சின்ன குரூப்போட ஆண்டவரே அப்பா துறந்துட்டு இதுல ஜெபம் நடக்குதுண்டு அப்பா. அப்பா ஒடுக்கப்பட்ட ஜனம் எகிப்தின் அடிமையில இருக்கிறவர்கள் வந்து அதுல நிக்கிற போது அவர்களை ஆண்டவரே வஞ்சிக்கிற காரியங்களை நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்பா. ஆண்டவரை வஞ்சிக்கிற காரியங்கள் நீங்க இலவசமா கொடுத்தீங்க, இலவசமா பெற்றுக்கொண்ட ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை தூக்கி கொண்ட ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை வியாபாரமாய் செய்து கொண்டிருக்கிற ஊழியக்காரர்களுக்காய் வருகிறோம் ஆண்டவரே. இவர்கள் எல்லாம் மனம் திரும்பட்டும். அந்த எகிப்தின் அடிமை ஆண்டவரே, அந்த பண ஆசை ஆண்டவரே அவர்களை விட்டு எடுத்து போடுவீராக, முறித்து போடுவீராக ஆண்டவரே. இவர்களெல்லாம் கண்டித்து உணர்த்துவீராக, கண்டித்து உணர்த்துவீராக என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே இவர்கள் பிசாசானவர்களுக்குள்ள வஞ்சிக்கப்பட்டு போகாதபடி அந்த வஞ்சனை நுகம் உடைக்கப்படுவதாக இயேசுவின் அந்த வஞ்சனை நாவி இவர்களை விட்டு வெளியார்கள் என்று கட்டளையிடுகிற இயேசுவின் நாமத்தில். இப்படியாப்பட்ட ஊழியக்காரர் மூலம் சின்ன சின்ன குறும்புகளை துறந்துட்டு ஆண்டவரை பெண்களை அதுல வந்து ஜெபிக்க வச்சுட்டு பெண்களை வசப்படுத்திட்டு பெண்கள்கிட்ட ஆண்டவரே எனக்கு இவ்வளவு தேவை இவ்வளவு தேவைன்னு சொல்லி வஞ்சிக்கிற ஒவ்வொரு இயேசுவின் நாமத்துல இயேசுவின் அதை கட்டிட்டு வாழுகிறோம். பொல்லாத பிசாசே, தந்திர பிசாசே, அவர்களை வலையில சிக்க வைக்கிற பொல்லாத பிசாசே, இப்படியாப்பட்ட ஊழியக்காரர் இந்த கடைசி காலத்துல மீட்கப்படுவார்களாக இயேசுவின் நாமத்தினால், விடுதலையாக்கப்படுவார்களாக இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா. நரிகள் ஆண்டவரே, நரிகளுக்குள்ள நரிகளாய் வரக்கூடாது ஆண்டவரே. வெள்ளாட்டு தோலை போத்திக்கொண்டு வரக்கூடாது ஆண்டவரே. ஊழியத்துக்கண்டு சத்தியம் நியாயம் தீர்ப்பதாக, உம்முடைய வார்த்தை நியாயம் தீர்ப்பதாக, உம்முடைய சம்மட்டி அவர்களை அப்படியாப்பட்ட குயக்கலமெல்லாம் நொறுக்குவதாக என்று கட்டளை இடுகிறேன். நொறுக்குவதாண்டு கட்டளை இட்டு ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. பெரிய நாடுகள்ல இருக்கிற ஆண்டவரே அப்பா மனுஷரோட தொடர்பு கொண்டு ஏதோ ஒரு காரியத்துல தாங்க எங்களை வஞ்சித்து கொண்டு தாங்க நல்லா வரணும், தன் குடும்பங்கள் வரணும் என்று சொல்லி ஆண்டவரே அந்த கண்மூடித்தனமா அந்த கண்ணை கட்டி வைத்திருக்கிறான். அந்த சிந்தையை பிசாசு கட்டி வைத்திருக்கிறான். இப்போது அந்த கண்கள் மாம்ச கண்கள் அடைக்கப்பட்டு ஆவியின் கண்கள் திறக்கப்படுவதாக உம்முடைய வசனத்தை கையில வச்சிருக்கிறாங்க. அந்த வசனம் ஆண்டவரே கிரியை செய்யட்டும். அந்த மாம்ச கண்கள் அந்த இருதயங்களை நம்முடைய வார்த்தை கிரியை செய்யும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்திலே பொய் நாவு புரட்டு நாவு ஆண்டவரே அப்பா கூர்மையான பொல்லாத ஆண்டவரே வலு சர்ப்பத்தின் கிரியைகள் வலு சர்ப்பத்தின் ஆண்டவரே ஆவி ஆண்டவரே உதடின்கள் இருக்கிற விரியமாம் வீசம் நல்லதாக பேசி ஆண்டவரை மனுஷரை வஞ்சிக்கிற ஊழியக்காரர் ஓநாய்களாய் வந்து ஆண்டவரே அப்பா வெள்ளாட்டு தோலை போத்துக்கொண்டு நானும் ஒரு ஊழியக்காரன் என்று சொல்லி ஆண்டவரே அப்பா நியாயத்துக்கு பயப்படாதபடி, நியாயாதிபதி கேட்டுக்கொண்டிருக்கான்னு பயப்படாதபடி, வசனத்துக்கு பயப்படாதபடி எப்படியான ஊழியக்காரர் வாழ்க்கையில இன்றைக்கு ஒரு திருப்பம் உண்டாகுவதாக இயேசுவின் நாமத்தினால். அவங்களோட விசுவாசம் செத்த கிரியா இருக்கிறது. செத்த ஆவி இவர்களுக்குள்ள கிரியை செய்யக்கூடாது.
இவர்கள் விசுவாசத்துல விருத்தி அடையணும், விசுவாசத்துல அந்த ஊழியங்களை செய்யணும் ஆண்டவர். ஹல்லேலூயா. அப்படியாப்பட்ட தூசியல் எல்லாம் உதறிவிட்டு ஊழியக்காரர் எழுந்திருந்து ஆண்டவரே தேவனுக்கு உண்மையாய் கொஞ்சத்துல உண்மையா இருந்து ஊழியர் செய்து அநேகருக்கு அதிகாரிகளாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. அதுக்காய் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபை பெரியது, கிருபை பெருகட்டும் ஆண்டவரே, கிருபை பெருகட்டும் ஆண்டவரே. இவர்கள் எல்லாம் ஆண்டவர் ஒரு பள்ளிப்பிடமா இருக்கிற தேசங்களை வைப்பீராக ஆண்டவரே. அப்பா பள்ளிப்பிடமாய் எகிப்து தேசத்திலிருந்து எடுத்த நீங்க ஆண்டவர் இவர்கள் அடியாளவும் சாட்சியுமாய் ஆண்டவரே இருக்கிற தேசத்தை இந்த ஊழியக்காரெல்லாம் வைக்கும்படியா ஒப்பு கொடுக்கிறேன், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் அப்படியான வஞ்சனைக்குள்ள போகாதபடி எங்களை காத்துக் கொள்வீராக, வேலையடைத்துக் கொள்வீராக ஆண்டவரே. பிசாசானுடைய திட்டங்களை நிறைவேறக்கூடாது, தேவ ஆவியானுடைய சித்தமங்களை நிறைவேறட்டும். உம்முடைய கர்மங்களுக்குள்ள ஆண்டவர் உயர்ந்திருக்கட்டும், உம்முடைய ஆலோசனை எங்களை குடும்பங்களை நிறைவேறட்டும் ஆண்டவரே. பொல்லாங்கனுடைய ஆலோசனை இல்லை. ஹல்லேலூயா. உம்மை வஞ்சிக்க வந்தான் ஆண்டவரே, ஆனாலும் ஆவியானவரே நீர் ஆண்டவரே அதுக்கான வசனத்தை சொல்லி ஆண்டவரே அவனை முறியடித்து, அதே போல இவர்களும் வசனம் என்ன சம்மட்டினாலே அப்படியாப்பட்ட பொருளாத பிசாசை இயேசுவின் நாமத்திலே முறியடிக்கட்டும், இயேசுவின் நாமத்திலே முறியடிக்கட்டும் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா ஊழியக்காரன் எல்லாம் சுகித்திருக்க செய்யணும், ஊழியக்காரர் தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. ஆவியானவரை வறுமை நிலைமைகள் மாறட்டும் ஆண்டவரை. கடன்பட்டு ஊழியன் செய்யாதபடி விசுவாசத்துல ஊழியன் செய்து பலிகி பெருக கர்த்தருடைய கரம் இருந்தவர்களை கிரியை செய்து ஆளுகை செய்து வழி நடத்தும்படியாக சோத்தரித்தை செபிக்கிறேன் ஆண்டவரை. கிருபை மேலானது ஆண்டவரை, மகிமை மேலானது ஆண்டவரை. நன்றி செலுத்துகிறேன். ஆவியானவரை பொருட்படுங்க, ஒவ்வொரு ஊழியக்காரையும் வரப்போற ஆராதனையை பொருட்படுங்க. ஞாயிறு ஆராதனையில பரிசுத்த தேவ ஆவியானுடைய ஆண்டவரை வஸ்திர தொங்கலால் மூடிக்கொள்வீராக, பரிசுத்தப்படுத்துவீராக. இந்த நாட்கள்ல இருந்தே ஆண்டவரை தங்களை ஆராய்ந்து அலசி பார்த்து ஆண்டவரை அவர்களுக்குள்ளே மனம் கசந்து தேவனிடத்துல மனம் திரும்பி குடப்பட்டு ஆண்டவரை பலிகளோடும் காணிக்கைகளோடும் பொருத்தனையோடு ஆண்டவரை போய் உகந்த காணிக்கையாய் செலுத்தி என் தேவனை ஆராதிக்கிற கிருபை பரிசுத்த ஊழியக்காரராய் பரிசுத்த விசுவாசிகளாய் இருக்க கிருபை செய்யும்படியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. பெருமைகள் அழிக்கப்படட்டும் ஆண்டவர். ஆராதனை புத்தி உள்ள ஆராதனை ஆண்டவரே, புத்தி உள்ள ஆராதனை நடக்கட்டும் ஒவ்வொரு சபைகளையும். ஐயா நாங்க போற சபைகளையும் ஆண்டவரே, ஒவ்வொரு சபையிலையும் பொறுப்படுங்க, ஆராதனையிலையும் பொறுப்படுங்க. உலகம் முழுவதும் நடக்கிற ஒவ்வொரு ஆராதனையும் பொறுப்படுங்க. தேவனுடைய கரம் இருந்து கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. ஆவியானவரே நீர் ஆளுகை செய்யும் ஒவ்வொரு சபையிலும் நன்றி செலுத்துகிறேன். அதே போல தகப்பனே ஆண்டவரே, இந்த நாள்ல இந்த வானொலியில ஆண்டவர் யார் யாருக்கெல்லாம் வியாதிகள் ஆண்டவர் அந்த வியாதி மாறட்டும் ஆண்டவர், என் பேர பிள்ளைக்கு அந்த வலிப்பு மாறட்டும் இயேசுவின். அதுல அந்த வலிப்பு வேரோட ஒரு சின்ன வேறு விடாதபடி வேரோட பிடிங்க, அந்த அவயங்களை விட்டு அந்த காட்டாத்தி மரம் என்னும் வியாதியை இயேசுவின் அதுல வேரோட பிடிங்க, நடுக்கடலை நட்டு போடுங்க. அப்படி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வாலிப பிள்ளைகள் இருக்கிற அந்த வலிப்பு வார ஒவ்வொரு வியாதியும் இயேசுவின் அதுல நான் வேரோட அந்த காட்டாத்தி மரத்தை வேரோட பிடிங்க நடுக்கடலை நட்டு போடுகிறேன். இல்ல இந்த ஊழியன் செய்யற யாரெல்லாம் பலவீனப்பட்டிருக்காங்களோ அவர்களெல்லாம் பலம் உண்டாக்கட்டும். பலமுள்ளவனுக்கும் பலனற்றவளுக்கும் லேசான காரியம் உதவி செய்தவர்களை விடுவித்து சுகத்தோட பலத்தோட ஆராதனைக்கு சென்று வர கிருபை செய்கிறாங்க. அவங்களோட ஊழியத்துல சோர்ந்து போகாதபடி, ஊழியத்துல சோர்வுகள் வராதபடி, அசதிகள் வராதபடி, ஆண்டவரை பெருமைகள் வராதபடி எல்லாம் முறியடிக்கப்பட்டு போடு இயேசுவின் நாமத்தினால். ஆண்டவரே எல்லாரையும் ஆண்டவரே சமாதானத்தோட இருக்க கிருபை செய்வீராக. தேவைகள் சந்திக்கப்படட்டும், கற்பத்தின் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. கடன்கள் மாறட்டும், அநேக ஜாதியில கடன் கொடுக்கிற கரங்களாய் ஆண்டவரை ஆசீர்வதிப்பீராக. நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. தூய ஆவியானவரே நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரமல்ல ஆண்டவரே, வருகிற எக்ஸாம் அப்ப ஆண்டவரே, ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் ஆண்டவரே, இலங்கை இந்தியா தேசத்துல நடக்குது. அந்த ஆண்டவரே அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே சிறு பிள்ளைகள் தோத்து போகாதபடி ஆண்டவரை, மன வேதனைப்படாதபடி, மன அழுத்தத்துக்குள்ள போகாதபடி ஆண்டவரே, எல்லா குழந்தைகளுக்கும் அந்த எக்ஸாம்ல ஞானத்தை கட்டளையிட்டு அந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ண வைப்பீராக. ஞானம் இருக்கட்டும், உம்முடைய ஞானம் இறங்கட்டும் அவர்கள் மேல ஆண்டவரை. 7 டிக்கெட் மேல ஆண்டவரை இந்த ஞானம் இறங்கட்டும் ஐயா. ஆண்டவரே இறங்கட்டும் அப்பா. அப்போதான் அந்த அரசாங்கம் அந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்வாங்க படிப்புக்கு. ஆவியானவரே இந்த காரியம் ஆண்டவரை எல்லா மாவட்டத்திலும் இருந்து ஜெபித்துக் கொண்டிருக்க ஒவ்வொரு தேவ பிள்ளைகள குடும்பங்கள்ல இருக்கிற ஒவ்வொரு எக்ஸாம் எடுக்க போற ஒவ்வொரு பிள்ளைகளை அந்த விடமா உயர்த்தி ஆசீர்வதித்து தலையை நிமிர செய்யும்படியாக உம்முடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன், சோத்தரித்து செபிக்கிறேன் அப்பா. நீ செய்வீர் என்று விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. அதே போல தகப்பனே ஆண்டவரே, இந்த நாள்ல பிறந்த நாள் திருமண வாழ்க்கையில காண்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒரு வருஷத்தை கூட்டி கொடுத்து ஒவ்வொருவரும் ஆண்டவரே இந்த நாளையில சந்தோஷம் மனமகிழ்ச்சியமா இருக்கிறது ஆண்டவரே. எதெல்லாம் இழந்தார்களோ அதெல்லாம் திரும்பி பெற்றுக் கொள்வார்களாக.
காரியத்தை நடப்பித்தவர்களை ஆசீர்வதிக்கும்படியா உங்களுடைய சமுதிர இவர்களை எல்லாம் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. உங்களுடைய கிருபை பெருகட்டும் அப்பா இவர்களுக்குள்ள. ஆண்டவரே உங்களுக்குள்ள கணவர் மனைவிக்குள்ள சந்தோஷம் பெருகட்டும். பிள்ளைகளுக்கு ஆண்டவரை ஒரு வருஷத்தை கூட்டிக் கொண்டா அவங்க எல்லாம் ஆண்டவரை உம்முடைய வாழ்க்கையில் நடக்கட்டும். பரிசுத்த சமாதானத்தோடு நடப்பிக்கும்படியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். கிருபை பெருகட்டும் இவர்களுக்கு, சமாதானம் பெருகட்டும் ஆண்டவரே, சந்தோஷம் பெருகட்டும், மன மகிழ்ச்சி பெருகட்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஆசீர்வதித்து செபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே சங்கமம் வானொலியில கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் திருமண வாழ்க்கையை ஆண்டவரே பிறந்த நாள் ஒரு வருஷத்தையும் கூட்டி கொடுத்திருந்தா அவர்களை நான் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்திலே. இவர்கள் பழகி பெருகட்டும் ஆண்டவரே. உன்னை அதிசயங்களை காண செய்வேன், காண செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. உன்னிடத்துல வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க. சோபலத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாட்கள்ல சுவிசேஷ ஊழியங்களுக்கு ஆண்டவரே, இந்த சனி ஞாயிற்றுக்கிழமை ஊழியங்களுக்கு போறவங்க ஆண்டவரே, சுவிசேஷ ஊழியங்களுக்கு போறவங்க, வேற ஊழியங்களுக்கு போறவங்க ஆண்டவரே, ஒவ்வொருவரும் விமானம் மார்க்கமாய், தரை மார்க்கமாய், தண்ணீர் மார்க்கமாய் போற ஒவ்வொரு பிள்ளைய ஊழியக்கார வாழ்க்கையிலும் எந்தவனுடைய சமூகம் மகிமை முன்பாக செல்லட்டும். குடும்பங்களை பாதுகாத்து மூடி ஆண்டவர் ஊழியத்தில் ஒரு ஆண்டவர் வெற்றியுள்ள வாழ்க்கையை, ஜெயமெடுக்கிற வாழ்க்கையை கட்டளையிடும்படியாக சோதரித்து செபிக்கிறேன் ஆண்டவரே. ஆவியானவரே நீங்க கிரியை செய்யுங்கப்பா, ஆளுகை செய்யுங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். நான் போகிற ஊழியத்துக்கு கூட நாளையில என் தேவனுடைய மகிமை ஆண்டவரை இன்றைக்கு கடந்து செல்லட்டும் ஆண்டவரை. முன் சென்று கோணலானவளை செவியாக்கி தாங்க. என்னை பலத்தால் இடை காட்டுங்க. என்னை ஆண்டவரை பலவீனத்துல நீர் வல்லமா இருக்கணும். உங்களுடைய வல்லமையால் நிரப்பி கொள்ளுங்க. அதுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. நன்றி செலுத்தி செபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தருடைய கரம் தேவ பிள்ளைகளை நிறுத்துவீராக. எவ்வளவு பேர் அடைக்கப்பட்ட நிலையில இருக்கிறாங்க ஆண்டவரே. அப்பா, அடைக்கப்பட்ட நிலையில தேவ ஜனங்கள் இருக்கிறாங்கப்பா, பின்மாற்றத்துல இருக்கிறாங்கப்பா. அந்த பின்மாற்றத்தின் கூரை முறித்து போடுவீராக. பின்மாற்றத்தின் நுகத்தை முறித்து போடுவீராக ஆண்டவரே. அப்பா, அந்த பின்மாற்றத்தை கூர் வேண்டாம். இவர்களை ரட்சிங்க, மனமிறங்கி ரட்சிங்க, மனமிறங்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க, மனமிறங்கி இவர்களை விடுதலையாக்குங்க. மனுஷகுமாரன் விடுதலை கொடுத்தால் தான் ஆண்டவரே மெய்யாகவே விடுதலை ஆக்குவாங்க. நீங்க விடுதலை ஆக்கிறீங்கப்பா ஆண்டவரே, விடுதலை ஆண்டவரே. எத்தனையோ பேருடைய சமூகத்துல எவ்வளவோ விண்ணப்பத்தை வச்சுட்டு காத்திருக்கிறாங்கப்பா ஆண்டவரே. நெருக்கத்தோடும் ஒடுக்கத்தோடும் காத்திருக்கிறாங்க ஆண்டவரே. ஆனாலும் உம்முடைய ஆண்டவரே நீர் சொன்னாலும் தான் ஆகும், நீர் கட்டளையிட்டா தானப்பா நிற்கும் ஆண்டவரே. நீங்க சொல்லுங்க, நீங்க ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே, நீங்க நடத்துங்க ஆண்டவரே. இவர்கள் எல்லாம் அவர்கள் தேவைகளை சந்தித்து கொடுங்க ஆண்டவரே. திறக்கப்படாத கதவுகள் திறக்கட்டும் ஆண்டவரே. அவர்களுக்காக அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் திறந்து கொடுத்து ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. இவர் மனமடிவுக்குள்ள போகாதபடி, வாழ்க்கையில எனக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி ஆண்டவரே நாங்க தோற்று போயிட்டோம் என்று சொல்லாதபடி, ஜெயம் கொடுக்கிற தேவனாலே ஜெயம் எடுத்திருக்கிறோம் என்று சொல்ற சாட்சி உருவாகட்டும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் டாடி, உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் என்று சொல்லி சோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய கிருபையை விளங்க பண்ணுவீராக. உம்முடைய கிருபையை இவர்கள் மேல விளங்க பண்ணுவீராக ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். அநேக நாட்கள் ஆண்டவரே கற்பத்தின் கனிக்காக செபித்து களைத்து போயிருக்கிறாங்களே, அவர்களுக்கெல்லாம் ஆண்டவரே ஆசீர்வாதமான கற்பத்தின் கனியை கொடுப்பீராக. அந்த குழந்தைகள் உமக்கு என்று பிறந்து ஆண்டவரே சாமுவேலை போல உமக்காக வாழ்ற பிள்ளைகளாய் வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்க. அண்ணாலை போல அழுது கொண்டு திகைத்து கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் கண்ணீர் துடைக்கப்படட்டும் என்று சொல்லி சோதரிக்கிறேன். அவர்கள் அங்கலாய்ப்பு மாற வேண்டும் என்று சொல்லி சோதரித்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வேலைக்காக காத்திருக்கிறாங்க ஆண்டவரே. படிப்புல எவ்வளவு நாள் இருந்தீங்க, வேலைக்காக காத்து கொண்டு பிள்ளைகள் வாசல்கள் திறக்கப்படட்டும். தேவ சமூகத்துல இருந்து அந்த வாசல்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. இந்தியாவுக்கு போயிட்டு வேலை கிடைக்கும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் போய் சலித்து போய் களைத்து போய் வந்து வீட்டுல இருந்துக்கு அடைக்கப்பட்ட நிலையில இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் வாழ்க்கையிலும் அந்த வேலையின் கதவு திறக்கப்படுவதாக, கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, கைட்டு சேர காரியம் ஆசீர்வதிக்கப்படுவதாக ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. நீர் செய்வீர் என்று விசுவாசித்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய கிருபை மேலானது, உம்முடைய கிருபை பெருகட்டும் அப்பா. உம்முடைய அன்பினால் இவர்கள் எல்லாம் ஆண்டவரே கண்டி துணைத்து உம்முடைய சமூகத்துல வந்து நிற்கிற பிள்ளைகளாய் மாற்றி போடும்படியாக உம்முடைய சமூகத்திலே ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆவியானவரே இரக்கம் செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா ஆண்டவரே. அப்பா, அந்த ஜெப குருப்பை நடத்துறவளுக்கு ஞானத்தை கொடுங்க. இந்த ஜெப குருப்பில் ஆண்டவரே ஒருத்தர் நிலை நிற்கிறீங்கள, இன்றைக்கு வருவாங்க நாளைக்கு வர மாட்டாங்க. ஆண்டவரே, இது தேவ சமூகம் அல்லவோ, இது உம்முடைய சமூகத்துல எல்லாம் வந்து நின்று மண்டாடுகிறோம் ஆண்டவரே. அந்த தேவ பயம் உண்டாக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, எல்லா நேரத்தையும் செலவழிக்கிறாங்க போனுங்கள்ல, ஆனா தேவ சமூகத்துல நிக்கிறதுக்கு ஒரு மனுஷரையும் காணோம் ஆண்டவரே, காணோம் ஆண்டவரே. தேவனுடைய கிருபை இவர்களை வழி நடத்தும்படியாக சோதரித்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, இந்த தேவ சமூகத்துல ஆண்டவரே விண்ணப்பங்களை ஏறெடுக்கிற ஜனங்கள் மேல முத்திரை போடுவீராக.
ஆண்டவரே அந்த நீர் போட்ட முத்திரையை கூட கணக்கெடுக்காதபடி அதை ஆண்டவரே ஒரு விலையா மதிக்காதபடி ஆண்டவரே அப்பா கால் போன போக்குல போய் மனம் போன போக்குல போய் அலைந்து தெரியுறாங்கப்பா. ஜெபிக்கிறவங்களெல்லாம் குறைஞ்சு கொண்டு போறாங்கப்பா. ஜெபிக்கிற ஜெப வீரர் இல்லப்பா. உம்முடைய சமூகத்துல நின்று உம்முடைய திறப்புல நின்று விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறவங்க இல்லப்பா ஆண்டவரே. ஜாமக்காவல்காரர் இல்லப்பா ஆண்டவரே. இரவும் பகலும் ஆண்டவரே ஜெபிக்கிற ஜெபக்காரர் இல்லையப்பா. அழிந்து கொண்டு போறாங்க ஆண்டவரே. அவர்களால் முடியலப்பா. வேதனை துன்பம் போராட்டங்கள் வருகிற போதும் ஆண்டவரை ஜெபத்தையே விட்டு போட்டு தெரியுறாங்கப்பா. பாவத்துக்குள்ள போறாங்க, மறுபடியும் எகிப்தியருக்குள்ள போறாங்களேப்பா. என் தேவனை தரிசிக்க முடியாது போய் நிக்கிறாங்களே ஆண்டவரே. எப்படியாப்பட்டவர்கள் நம்முடைய தேவனுடைய கிருபை பெருகுவதாக, தேவனுடைய கிருபை பெருகுவதாக என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறேன். ஜெபாவியானவரே மறுபடி இவர்களை மன்னித்து ஜெபாவினாலே இவர்களை நடத்தும்படியாக உடைய சமூகத்தில் இவர்களை எல்லாம் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே எனக்கு நல்ல ஜீவ சுகபலத்தை தந்து உம்முடைய ஊழியங்கள் ஆவிக்குரிய ஊழியங்களை நடத்த கர்த்தர் கிருபை செய்வீராக. நன்றி செலுத்தும் ஆண்டவரே. அப்போ பயணங்களை நீங்க ஆசீர்வதிங்க. அவரோட இருங்க, அவங்களோட வாகனத்தோட இருங்க, மனைவி பிள்ளைகளோட இருங்க ஆண்டவரே. நம்முடைய கிருபை அவர்களை வழி நடத்த நம்முடைய சமூகம் அவருக்கு முன்பாக செல்லட்டும் ஆண்டவரே. இந்த ஊழியத்திலிருந்து ஆண்டவரே சோர்ந்து போகாதபடி அயராது உமக்காக உழைக்க என்னும் ஆண்டவரே வெள்ளத்தை கட்டளையிடும். வெள்ளத்தாலிட்டை கட்டுவீராக, வெள்ளத்தாலிட்டை கட்டுவீராக. என்னதான் வந்தாலும் இதை செய்து முடிப்பேன் ஒரு வைராக்கியம் எடுத்து ஆண்டவரை இன்னும் அதிகமாக ஊழியங்களை செய்யட்டுமா. என் வாலிப பிள்ளைகள் இந்த இடத்துல வந்து கூடி சேரட்டுமாப்பா ஆண்டவரே. சிறு பிள்ளைகள் ஆண்டவரே அநேக சிறு பிள்ளைகள் வந்து சேரட்டுமாப்பா ஊழியங்களை செய்ய நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த. ஆவியானவரே நீர் செய்வீர் என்று விசுவாசித்தை செபிக்கிறேன் ஆண்டவரே. ஆவியானவர் தாமே பொருட்படுங்க ஆண்டவரே. ஆவியானவரே நீங்க வழி நடத்துங்க. ஜெபத்தை ஆம் என்று மாமியன் கேட்ட கிருபைக்காய் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி செலுத்தி ஜெபிக்கிறேன். பொறுப்படுங்க, வழி நடத்துங்க. ஜெபிக்கிறேன், ஜெபம் கேட்டு நிற்கிறேன் ஜீவனோட நல்ல. ஆமேன் ஆமேன். பிரைஸ் லார்ட் ஜெஸ்லியா. பிரைஸ் லார்ட் ஜெஸ்லியா. இதுவரை நேரமும் கத்தரண்டை ஜபங்களை ஒப்புவித்து உங்களையும் கத்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாரான்னு வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தர் கருத்தில் உங்களை ஒப்புவிக்கிறோம். நான் திரும்பமாக திங்கட்கிழமை சந்திப்போமா. அதுவரை இந்த வசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். காட் பிளஸ் யூ. ஆமேன் ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் தாமே உங்களை உங்களுக்கு சந்ததியை குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன். அருமையானவர்கள், இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் சோரி மேரி ராஜேந்திரன் அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்து இணைந்து பாடல்களுக்கூடாக, துதிகளுக்கூடாக, ஜபங்களுக்கூடாக, வேத வார்த்தைக்கூடாக, வேத வாசிப்புக்கூடாக வழிநடத்தி ஆசீர்வதித்து அவரையும் கத்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. வாழ்த்துவோம், ஆசீர்வதிப்போம். கத்தருடைய கரத்தில் அவரையும் அவர் குடும்பத்தாரையும் சிறமாக சுயமாக இருக்கிற பேத்தியையும் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜபிப்போம். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுவோம். ஆமேன். காட் பிளஸ்.